السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحاف. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ومن طلع لغني لينال فضل ما عنده أحبط الله عمله، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், உலமாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, சுய மரியாதை இழக்கக்கூடாது, இழப்பது அழகல்ல என்ற தலைப்பில் முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்புகள் என்று ஏராளமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏராளமான படைப்புகளில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை காட்டிலும் அல்லாஹ் தஆலா ஜீவராசிகளை, ஏராளமான ஜீவராசிகளை, உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில உயிரினங்களுக்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களை விட வேறு ஆற்றல் தந்திருக்கிறான் சில உயிரினங்களுக்கு. அதே போன்று சில உயிரினங்களுக்கு அல்லாஹ் தஆலா உடலமைப்பை தந்து நல்ல பலத்தை தந்திருக்கிறான். உயிரினங்களில், ஜீவராசிகளில் மனிதர்களை காட்டிலும் ஆற்றல் உடையதாகவும் பலமுடையதாகவும் அல்லாஹ் படைத்திருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இவை அனைத்தையும் விட நான் படைத்ததில் ஆக சிறந்த படைப்பு மனிதனாகிய இன்சான் என்பதால் அல்லாஹ் மனிதர்களை குறித்து பேசுகிறான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், மற்ற ஜீவராசிகளிடத்தில் இருக்கக்கூடிய குணநலங்களை விட மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணநலம் மற்ற ஜீவராசிகளிடத்தில் இல்லாததினால் இந்த மனிதன் மேம்படுகிறான். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நற்குணத்தின் காரணமாகத்தான் மனிதனை அல்லாஹ் உயர்த்தி படைத்திருக்கிறான். உலகத்தில் எந்த விலங்கிடத்திலும் எந்த ஜீவராசிடத்திலும் இந்த குணம் இருக்காது. அல்லாஹ் அந்த குணத்தை சொல்லி காட்டுகிறான். அதுதான் சுய மரியாதை என்பதால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய மானத்திற்கோ தன்னுடைய மரியாதைக்கோ இலக்கு வருகின்ற ஒரு விதமான அழுக்கு வருவதை போன்று ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா ஜீவராசிகளை விட மனிதனை நாம் கண்ணியமாக படைத்ததின் காரணம் அவன் சுய மரியாதையோடு, தன்மானத்தோடு, நல்ல மதிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுய மரியாதையோடு வாழ்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெல்ல தெளிவாக குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலா அழகாக போதிக்கிறான். சுய மரியாதையோடு வாழ்வது என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நம் முஸ்லிம் சமூகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது. சுய மரியாதை என்று சொன்னால் யாருடைய வீட்டு வாசலிலும் போய் நிற்காமல், யாரிடத்திலும் போய் எந்த விதமான தேவைகளுக்காக பயணிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை மட்டும் நாடி அது செய்யக்கூடிய அந்த நிலைக்கு பெயர்தான் அல்லாஹ் சுய மரியாதை என்பதாக குறிப்பிட்டு சொல்கிறான். இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்திலே
சுயமரியாதை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை. ஒரு காலம் இருந்தது, எல்லா முஸ்லிம்களும் கண்ணியத்தோடு இசைத்தோடு இருந்தார்கள். தங்களுக்கு எந்த கஷ்டங்களும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தால் அதை எல்லா அளவு கூட வெளியே காட்ட மாட்டார்கள். உணவிலும் சரி, வாழ்விலும் சரி, அல்லது உடையிலும் சரி. அந்த அளவுக்கு அவர்கள் சுயமரியாதையோடு ஒரு காலத்தில் ஒரு இஸ்லாமிய கூட்டம் வாழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்களில் சுயமரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து கொண்டு வருவதை நம்மால் கண்களால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நான் எப்போதும் கண்ணியமானவனாக இருக்கிறேன். மனிதனை படைத்த மனிதனையும் நான் கண்ணியமாக படைத்திருக்கிறேன். எனவே மனிதா, நான் கண்ணியமானவனாக இருப்பதன் காரணத்தினால் நீயும் கண்ணியமாக படைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே ஒரு முஸ்லிம் உலகில் வாழும் பொழுது எந்த சூழலிலும், எந்த காலகட்டத்திலும், யாரிடத்திலும், எந்த தேவைக்காக வேண்டியும் அல்லாஹ்வை விட்டு விட்டு போய் நாம் கையேந்துவது என்பது தன்னுடைய சுய மரியாதைக்கு அவலம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறான். ஒரு காலத்திலே மக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வறுமையை அவர்கள் வெளியே காட்ட மாட்டார்கள். அவர்களை பார்க்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் இவர்கள் பெரிய செல்வந்தர்களோ என்று நினைக்கும் அளவுக்கு, செல்வந்தர்களே ஏழைகளை செல்வந்தர்கள் என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி காலத்தில் சில சஹாபாக்கள் தங்களுடைய வறுமையை கூட வெளிக்காட்டாமல் செல்வத்தோடு வாழ்வதற்குரிய ஒரு உரிமையை, அந்த சுய உரிமையோடு இந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். உதாரணத்திற்கு, சக மனிதருக்கு முன்னால் எந்த மனிதனும் கேவலப்படக்கூடாதுதான் நினைப்பான். எந்த மனிதனுக்கு முன்னால் யாரும் தன்னை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. இன்னும் சொல்ல போனால், ஒரு கணவன் தன் மனைவியை திட்டக்கூடிய நேரத்திலும் கூட மனைவி என்ன நினைப்பால், என் கணவன் யாருக்கு முன்னாலும் என்னை திட்டிவிடக் கூடாது என்று மனைவி நினைப்பது யதார்த்தம். ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் மற்ற மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு மாணவரை கண்டிக்கிறார் என்று சொன்னால், கண்டிக்கப்படக்கூடிய மாணவர் மற்ற மாணவர்களுக்கு முன்னால் என்னை கண்டிக்கிறார்கள் என்ற ஒரு விதமான அசிங்கம் உள்ளத்தில் ஏற்படுகின்ற போது யதார்த்தம். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு தந்தை தன் மகனை திருத்துகின்ற பொழுது, அந்த மகனாகப்பட்டவர் என் தந்தை நண்பர்களுக்கு முன்னால் என்னை அறிவுரை கூறுகிறாரே, இது எனக்கு அவமானமாக இருந்ததாக மனிதர்களில் தந்தைமார்கள் தன் மகன்களை திருத்துகின்ற பொழுது கூட இப்படி எல்லாம் நினைப்பது யதார்த்தமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படி மனிதர்கள் இவ்வளவு வைராக்கியத்தோடு, இவ்வளவு கச்சிதமாக யாரிடத்திலும் அவமானப்படக்கூடாது, யாரிடத்திலும் கை நீட்டி நிற்கக்கூடாது, கையெழுத்து ஒரு வீட்டு வாசல் நிற்கக்கூடாது என்று இவ்வளவு கம்பீரத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் சமயங்களில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனிதனுடைய நிலை இப்படியும் கொஞ்சம் மாற செய்கிறது. எப்படி ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு தேவை என்று சொன்னார், அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் காலில் விழுந்தாவது அந்த காரியத்தை சாதித்து விடுவது. கம்பீரத்தோடு வாழ வேண்டும், யாருக்கும் போய் நிற்க கூடாது, யாருக்கும் கையெழுந்த கூடாது, ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்த மனிதன் ஒரு கட்டத்தில் ஒரு வேலை நடக்காவிட்டால் அந்த வேலைக்கான ஆட்களிடத்தில் போய் கையை காலை பிடித்தாவது அவர் இந்த வேலையை சாதித்துக் கொள்வர். உலகத்திலே சில ஆசைகளை அடைந்து கொள்வதற்காக, உலகத்திலே சில இன்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக முஸ்லிம்களில் ஒரு சாரார் சமயங்களிலே சுய மரியாதை இழந்து வாழுகிறார்கள் என்பதை நம்மால் நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. இஸ்லாமியர்களில் முஸ்லிம்கள் ஒருபோதும் தன்னுடைய சுயமரியாதை இழந்து என்றைக்கும் வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஆகப்பட்டவன் என்றைக்கும் தன் சுயமரியாதை இழக்க மாட்டான். இழப்பதற்கான காரணங்களையும் அவனிடத்தில் அது இருக்காது. ஒரு முஸ்லிம் சுயமரியாதையோடு வாழவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லிமே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் ஒரு தேவைக்காக ஒரு செல்வந்தரிடத்தில் சென்று மன் தபஅல லிகனியின் லியனாலு ஃபضل ما عنده அஹபல்லாஹு அமலஹு,
ஒரு மனிதன் ஒரு தேவைக்காக ஒரு செல்வந்தரிடத்தில் சென்று தலை குனிந்து நின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூல் சொல்லுகிறார்கள், அஹபத்தல்லாஹு அமலஹு, ஒரு மனிதனிடத்தில் தலை குனிந்ததற்கு காரணமாக அல்லாஹ் அந்த மனிதன் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் அழித்து விடுகிறான். நீங்க போய் ஒருத்தர் கையெழுந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க செஞ்ச நற்காரியத்தை எல்லாம் அழிச்சிடுறான். அல்லாஹ் கோபப்படுகிறான். உன்னை படைத்தது நான், உனக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் நான், உன்னை பரிபாலிக்கக்கூடியவன் நான், இப்படி உனக்காக எல்லாவற்றையும் செய்த என்னை மறந்துவிட்டு அழிந்து போகக்கூடிய படைப்பினங்களிடத்தில் சென்று உன் தேவையை கேட்கிறாயே, அதனால் அஹபத்தல்லாஹு அமலஹு, அல்லாஹ் நாம் செய்த நல்ல காரியத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறான். இதை நாம் மனதில் நன்றாக பதிய வைக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கோட்டைக்கு கீழ் வாழ்ந்தார்கள். ரொம்ப வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். யாரிடத்திலும் கையேந்து நிற்க மாட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நான் பிறரிடத்தில் போய் கையேந்துவது எனக்கு எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், 2 குண்டூசிகளை என்னிடத்திலே கொடுத்து 2 குண்டூசிகளை என்னிடத்திலே கொடுத்து 2 கிணறுகளை என்னை தோண்ட சொன்னாலும் நான் அந்த ஊசிகளை வைத்து 2 கிணறுகளை தோண்டி விடுவேன். 2 இறகுகளை என்னிடத்தில் கொடுத்து இந்த அரபு தீபத்தை நீங்கள் சுத்தம் செய்ய சொன்னாலும் இந்த மக்கமா நகரை நான் ஒட்டுமொத்தமாக சுத்தம் செய்து விடுவேன். ஆனால் என்னை இழிவுபடுத்திக் கொண்டு என்னை நானே அசிங்கப்படுத்திக் கொண்டு நான் துன்யாவுடைய தேவைக்காக ஒருவன் வீட்டு வாசலில் போய் நிற்பது என்பது எனக்கு 2 குண்டூசிகளை கொண்டு கிணறை தோன்றுவதை விட, எனக்கு 2 இறகுகளை கொண்டு காபத்துல்லா ஒட்டுமொத்த மக்காவை சுத்தம் செய்வதை விட அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஒரு இடத்துல கையேந்தி நிற்பதுதான் எனக்கு அவமானம் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு வீட்டு வாசல் போய் நிற்பது ஆக பாரம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட வைராக்கியமுடைய வாலிபர்களாக, இப்படிப்பட்ட வைராக்கியமுடைய முஸ்லிம்களாக நம் முஸ்லிம் சமூகம் உருவாக வேண்டும். மானம் போனாலும் பரவாயில்லை, மரியாதை போனாலும் பரவாயில்லை, குடும்ப கௌரவ காத்துல பரவாயில்ல பரவாயில்லை, நமக்கானதை நாம் அடைந்தே வேண்டும் என்று முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒரு நவீன ஒரு சாரா உருவாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக பெற்றோர்கள், காலங்காலமாக குடும்பத்தினுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த மானமும் மரியாதையும் இன்றைக்கு சுயமரியாதையை நவீன வாலிபர்கள் யுவதிகள் அற்ப ஆசைக்காக, அற்ப சுகத்துக்காக, அற்ப துன்யாவுடைய தேவைக்காக ஒட்டுமொத்த கௌரவத்தையும் இழப்பதற்கு காரணம் சுயமரியாதையை இழந்து வாழ்வதனால்தான். அதே அடிகளில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா ஹாஜிகளும் அங்கு மைதானத்தில் ஒன்று கூடியிருந்த பொழுது ஒரு மனிதர் என்ன செய்தாரோ அல்லாஹ்விடத்துல கையேந்தாமல் ஒரு சக மனிதத்தை கையேந்திட்டு நின்றிருந்தார். இதை பார்த்த அடிகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, கையில இப்படி ஒரு தஸ்மீனி வச்சிருப்பாங்க, வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்க. இவர் இன்னொரு மனிதத்தை கையேந்திரத்தை பார்த்துட்டு அந்த தஸ்மி மாலையால கையேந்திரவர் என்ன செஞ்சாங்க, ஓங்கி தலையில ஒண்ணு போட்டாங்க அந்த தஸ்மி மாலையால. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இந்த நாளை யாரிடத்துல கையேந்த வேண்டும், போய் சக மனிதத்துல கையேந்திருக்கிறாய் என்று சொல்லி அரபாவுடைய மைதானத்திலே கையேந்தக்கூடிய மனிதரை அடிவழியாக அவர்கள் சுயமரியாதையோடு வாழும், மானம் தன்மானத்தை இழந்து ஒரு நாளும் நீ வாழ்ந்து விடாது என்று தன்னுடைய சகாக்களுக்கு நேரடி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். யார் நமக்கு மத்தியிலே, நம் குடும்பத்திலே யார் நமக்கு முன்னால் தங்களுடைய சுய மரியாதை இழந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதோ அதையெல்லாம் திருத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருமுறை மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகின்ற பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே மத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபை அவர்களே தொகுத்து அந்த கிதாபை அந்த ஊர் மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இதை பார்த்த மன்னர் ஹாரூன் ரஷீத் என்ன செய்கிறார், தன்னுடைய பணியாளர் ஒருவரை அழைத்து, இமாம் மாலிக் அவரை என் அரண்மனைக்கு வர சொல், அவர் தொகுத்த இந்த கிதாபை அங்கு வந்து எனக்கு பாடம் நடத்த சொல் என்று சொல்லி தன் பணியாளரிடத்தில் உத்தரவு பிறப்பித்தார்.
வந்தவர் என்ன செய்தார்? இமாம் மாலிக் இடத்திலே, மன்னர் உங்களை அரண்மனைக்கு வர சொல்கிறார், இந்த கிதாபை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து மன்னருக்கு நீங்கள் பாடம் நடத்தணுமாமா என்று சொன்ன போது இமாம் மாலிக் சொன்னார்கள், உங்கள் மன்னருக்கு போய் நான் சொன்ன இந்த சலாமை சொல்லுங்கள். என்னுடைய சாந்தமான சலாம் உங்கள் மன்னருக்கு எப்போதும் உண்டு. ஒருபோதும் என் காலனி கூட உங்கள் மன்னர் வாசலில் வந்து நிற்கார். என் காலனி வருவதே இவ்வளவு யோசனை என்று சொன்னால் நான் எப்படி வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வந்து சொன்ன பொழுது மன்னருடைய தர்பாரில் கூடிய இந்த சில சகாக்கள், அதுல அபு யூசுப் காலி என்று சொல்லக்கூடிய ஒருவர் மன்னர் ஆரம்பிச்சு என்று சொல்றார், நீங்க கேட்டு அனுப்புனதும் அவர் சொல்லி அனுப்பின பதிலையும் பக்கத்து நாட்டினுடைய ஈராக் வாசிகள் கேட்டாங்கன்னா நம்முடைய மானம் காத்துல பறந்துடும் மன்னரு, என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசிச்சுட்டு பொழுது இமாம் மாலிக் அவர்கள் சபைக்குள்ள வந்துட்டார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் கேட்டார்கள், என்ன இமாம் அவர்களே, நான் ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டீர்களா? என் கட்டளைக்கு அடிபணிய மாட்டீர்களா? என் உத்தரவுக்கு ஏன் மாறு செய்து கேட்ட பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு வந்து பாடம் சொல்லி தர சொன்னீர்கள், அது என்னால் ஒருபோதும் நடக்காது. மன்னர் கேட்டார், ஏன் நடக்காது? காரணம் என்னென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் வஹி எழுதக்கூடிய சஹாபியாக இருந்தார்கள். அப்படி வஹி எழுதி கொண்டிருக்கும் பொழுது லா யஸ்ததீஉல் கவாயிது மினல் முஃமினீன் என்ற வஹியை எழுதி முடித்தார்கள். என்ன அர்த்தம் என்று கேட்டால், போர் களத்திலே போர் மைதானத்திலே பார்வை உடையவர்களும், அதாவது கலந்து கொண்ட முஃமின்களும் கலந்து கொள்ளாத முஃமின்களும் சமமாக மாட்டார்கள். போரிலே கலந்து கொண்டவருக்கு மாத்திரம்தான் நன்மை கிடைக்கும், கலந்து கொள்ளாதவருக்கு நன்மை கிடைக்காது என்ற ஆயத்தை வகியாக எழுதி முடித்து விட்டார்கள். சபையில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற ஒரு சஹாபி இருந்தார், கண் தெரியாதவர். இந்த வகியை எழுதி முடிச்ச உடனே அவர் கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இப்படி வகி அனுப்பியிருக்கிறான், நீங்க எழுதிருக்கிறீங்க, போர்ல கலந்துகிட்டவங்க தான் நன்மை, கலந்துகிட்டாத நன்மை இல்லைன்னு, என்ன போல ஆட்களுக்கு நன்மை எப்படி அடைவேன், எனக்கு பார்வை இல்லையே என்று அந்த கண் தெரியாத குருள் சஹாபி பெருமானத்தை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தயங்கி இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வகி பேனா எழுதி முடித்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தான் நவழ்ந்தார்கள். உடனே அவர்கள் மயக்க நிலைக்கு திரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் மீண்டும் அந்த ஆயத்தினுடைய தொடர்புல அல்லாஹ் இன்னொரு வகியை இறக்கிறான், இந்த ஆயத்திலோடு இந்த வார்த்தை அல்லாஹ் சேர்த்தான். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், போர்க்களத்திலே ஆரோக்கியமாக கலந்து கொண்டவர்களும் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாதற்கு சமமாக மாட்டார்களோ, அதே போல் கண் தெரியாதவர்களால் கலந்து கொள்ள முடியாது, நோயாளிகளால் கலந்து கொள்ள முடியாது, அவர்கள் இதிலே ஈடுபட மாட்டார்கள். அவர்களும் இவர்களும் சமமாக மாட்டார்கள். கண் தெரியாதவர்களும் நோயாளிகளும் போர்க்களத்தில் வர முடியாவிட்டாலும் அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்ற இந்த வாசகத்தை அல்லாஹ் பின்னால் வகியாக அனுப்பினார். மன்னர் ஹாரூன் ரஷீத் கேட்டார், நான் உங்களை ஏன் சபைக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கவும், நீங்க இந்த சம்பவம் சொல்லி காட்டவும் என்ன தொடர்பு என்று கேட்ட பொழுது இமாம் மாலிக் விளக்கி தருகிறார்கள், அப்படி இல்லை மன்னரே, இமாம் அழகாக சொன்னார்கள், இந்த ஆயத்து முடிந்து விட்டது, அல்லாஹ் அந்த கண் தெரியாத சஹாபிக்கு தந்த மதிப்பு மரியாதையில் கொஞ்ச நேரத்திலே ஜிப்ராயில் வகியை கொண்டு வருகிறார்கள். 500 தொலைதூரம் இருக்கக்கூடிய அந்த வகி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த வகி, அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, இவைகளுக்கு ஒரு மரியாதை தரும் விதமாகத்தான் அந்த கல்வியை நான் பெற்றிருக்கிறேன். அந்த கல்வி அல்லாஹ் எனக்கு தந்தது. அல்லாஹ் தந்த அந்த கல்வியை சாதாரணமாக நீங்கள் அழைத்து விட்டால் உங்கள் தர்பாரில் வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு கல்வி ஒன்றும் நடுவற்றில் கிடையாது. யாராக இருந்தாலும் என் மன்னரைக்கு வாருங்கள், என்னுடைய தர்பாருக்கு வாருங்கள், நான் கல்வியை பயின்று தருகிறேன் என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மன்னன் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் சொன்னால், இடத்துல கவனிக்க வேண்டிய செய்தி, இமாம் மாலிக் சுயமரியாதையை விட்டு தரவில்லை. பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், ஒரு கிதாபை தொகுத்து ஊர் மக்களுக்கு பாடம் நடத்துகின்ற அளவுக்கு பெரிய ஆற்றல் உடையவர்கள். மன்னர் கூப்பிட்டால் யாராக இருந்தாலும் வந்து நிற்க வேண்டும். நீ மன்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னும் யாருடைய வாசலில் வந்து நிற்கார்.
உனக்கு கல்வி வேண்டும் என்றால் நீ கல்வியை தேடி வர வேண்டும் என்று சொல்லி தன் சுய மரியாதையோடு இமாம் மாலிக் அவர்கள் வாழ்ந்தார் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். சுய மரியாதை எப்பொழுது ஒரு மனிதத்தில் வரும் தெரியுமா? செருப்பு வாறு அறந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கின்ற புத்தி இருக்கு பாருங்க, அப்பதான் சுய மரியாதை ஒரு மனிதன் வரும். வீட்டுல உப்பு இல்லாட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்கின்ற புத்தி இருக்கு பாருங்க, அப்பதான் சுய மரியாதை வரும். ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல்ல யாருக்கிட்ட போகணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதுக்காண்டி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அதுக்கான வழியை தேடணும். அல்லாஹ்ட்டயே கேட்காம இவர்கிட்ட போனா நம்ம கஷ்டம் சரியாயிரும், இவர்கிட்ட போனா நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி அல்லாஹ்வை மறந்து விட்டு தன் சுய மரியாதை இழந்து மனிதர்களுக்கு போய் நிற்கிறது அல்லவா, அப்போது அவருக்கு சுயமரியாதை மதிப்பும் தெரியாது, மரியாதையும் தெரியாது. இமாம் மாலிக் இவ்வளவு கலா கண்டிஷனாக இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கொண்டு வச்சார். அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையில சுய மரியாதையோடு வாழ முடிஞ்சது. நம்முடைய முன்னோர்களை பாருங்க, எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க மனத்தத்துவ நோயாளி டாக்டர் போனீங்கன்னா, மனமுகுலம் டாக்டர் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல உங்களை நம்புங்க சார் அப்படின்வாங்க டாக்டர். இந்த மாத்திரையோ இந்த மருந்தோ நான் சொல்லி இதெல்லாம் விட்டுடுங்க, முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைங்க. நம்ம மேல நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் நமக்கான சுயமரியாதை நம்மளுடைய இல்லத்துல பிறக்கும். சுயமரியாதை உள்ளத்துல பிறந்துருச்சுன்னா அடுத்து துணிச்சல் பிறந்துடும். துணிச்சல் பிறந்துருச்சுன்னா நம்முடைய செயல்ல உறுதி வந்துடும். உறுதி வந்துருச்சுன்னா நம்முடைய வார்த்தைகள்ல உண்மை இருக்கும். ஒரு சுயமரியாதை தான் அதை நாம் கையாளுகின்ற பொழுது அதற்கு பின்னால் இத்தனை நல் ஒழுக்கங்கள் அதை நம்ம சுற்றி வந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்கள் சிறு குழந்தைகளுக்கு இந்த சுயமரியாதை பண்பை கற்றுத் தாருங்கள். இஸ்லாம் சமூகத்துல சுயமரியாதையை இந்த முஸ்லிம்கள் கற்றுத்தராதனால ஒரு முஸ்லீமுக்கு வாசல்ல ஒரு முஸ்லீம் முசாஃபிர் வந்து நிக்கிறான் வெள்ளிக்கிழமை காலையில. ஒவ்வொரு வாரமும் பாருங்க, மரக்காணத்துல ஒரு 10 பேர் கோட்டத்துக்கு வருவாங்க, அல்லது கோட்டத்துல ஒரு 10 பேர் பண்ருட்டிக்கு போவாங்க. அங்க போனா யாரு தெரியும் கோட்டக்காரன்னு, இல்ல அங்க வந்தா யாரு தெரியும் பண்ருட்டியாருன்னு. ஊரு விட்டு ஊரு மாதிரிதான் யாருக்கும் தெரியாது. அதனால இது ஒரு வளமையா, இது ஒரு தொழிலா, உடம்பை உழைக்காம வேலை செஞ்சாம கஷ்டப்படாம ஊரூரா போய் தன் மானத்தை தன்னுடைய இஸ்லாம் கொடுத்த அந்த கண்ணியத்தை இழந்து இது கை நீட்ட அந்த கேவலம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வன்மையாக கண்டித்தார்கள், வன்மையாக எச்சரித்தார்கள். இந்த சிறுவர்களுக்கு இந்த சுயமரியாதையை பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும். 7 வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நீ யாருக்கும் போய் கை நீட்டக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் என்ற அந்த பண்பை சொல்லி தரணும். உனக்கு எப்படி மரியாதை முக்கியமோ, உனக்கு எப்படி சுயமரியாதை முக்கியமோ, அதே சுயமரியாதை பிறருக்கும் இருக்குது என்பதை நீ மதித்து நடக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்துல ஒரு சாரா சுயமரியாதை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுயமரியாதை எந்த அளவுக்கு தேயணுமோ அந்த அளவுக்கு தேஞ்சி ஓடா போயிடுச்சு. முஸ்லிம்கள்ல ஒரு சாராட்ட சுயமரியாதை சென்று வச்சு ஒரு நிக்கா சபையில, ஒரு மௌத்து வீட்டுல, ஒரு முக்கியமான பங்கன்கள்ல யாரு என்ன கேவலப்படுத்தினாலும் அப்படி வலிச்சு தொடச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மானம் இல்ல, ஒரு சூடு இல்ல, ஒரு சொன்ன இல்லைன்னு சொல்லி ஒரு சாரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இன்னொரு முஸ்லிம் சாரா என்ன செய்யறாங்க? சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியல தான் மரியாதை தன்னை இழந்து போயிட்டே இருக்கு. சில செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க? சில பேரை தன்னுடைய காலுக்கு பேரை வச்சிருக்கிறான். அவன் தெரியாத வரைக்கும் தான் நமக்கு அடிமை, அவன் தெரிஞ்சிட்டான்னா அவன் நமக்கு முதலாளி ஆயிடுவான்னு சொல்லி சில தொழிலாளிகளை சில முதலாளிகள் செய்யறாங்க. அவருடைய சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக காலில் செருப்பாக போடுவதற்கு கூட இன்னைக்கு சில செல்வந்தர்கள் துணிந்து விட்டாங்க. அது சில பேருக்கு தெரியவில்லை. யாராவது ஒருத்தர் ஏன் எப்படி மானம் கட்டு போயிருக்கிறீங்க எடுத்து சொன்னாதான் அவருக்கு மண்டையிலே உரைக்கு. அது வரைக்கும் 60 ஆண்டு காலம் அந்த குடும்பத்திற்கு அவர் ஓடாக தேய்ந்து சுயமரியாதை எல்லாம் இழந்து மானம் கட்டு வாழ்ந்ததுதான் மிச்சம். அதே இஸ்லாத்துல அல்லாஹுவை தவிர யாரையும் தலை குனியக்கூடாது. முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? இப்படி கையை கட்டி நின்றாலே முன்னோர்கள் சத்தம் போடுவோம், கையை கட்டாதுன்னு வாங்க. அல்லாஹ் முன்னாடிதான் கையை கட்டணும், அல்லாஹ் முன்னாடிதான் தலை குனியணும். இந்த உலகத்துல யாருக்கு முன்னாடி தலை குனியக்கூடாது, கையை கட்டக்கூடாது என்று முன்னோர்கள் இந்த உலகத்தில் நமக்கு பாடம் நடத்தினார்கள். இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுயமரியாதையோடு ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் அறப்போர் செய்வதற்கு சமம் என்றார்கள். அறப்போர்னு என்ன தெரியுதா? போர் மைதானத்துல போய் எதிரிகளோடு அல்லாஹ்வுக்காக சண்டையிட்ட அந்த நிலைக்கு தான் அறப்போர்னுவாங்க. அந்த போர்ல வெற்றி கண்டுட்டா முழு ஷஹீது, முழு போர்.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் நல்ல பலமா நடந்து போனார், உடல் வலிக்குது. ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்றா, இவ்வளவு பல்கா ஒருத்தர் போறார், இவர் போருக்கு போயிருந்தாருன்னா எத்தனை பேர் வென்று இருக்கலாம், நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் போருக்கு போகாமலேயே அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். சஹாபாக்கள் எப்படி யார சொல்லலாம், இப்ப இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க போறார், தன்னுடைய குழந்தைகளுக்காக சம்பாதிக்க போறார். யார் தன் குழந்தைகளுக்காக சம்பாதிக்க செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பதற்கு சமம் நாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து சொன்னாங்க, இவர் தன்னுடைய தந்தை தாய்க்காக சம்பாதிக்க போறார். யார் தன் தாய் தந்தைக்காக சம்பாதிக்க செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர் தன் குடும்பத்துல மனைவி மக்கள் பிறரிடத்துல போய் கையேந்திர நின்றக்கூடாது, யாருமே 10 காசு கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இரவும் பகலுமாக போய் உழைக்கிறார். இப்படி பேரிடத்துல தன் குடும்பமோ தன் தாய் தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளோ போய் கையேந்தி நின்றக்கூடாதற்காக வேண்டி ஒருவர் சுயமரியாதையோடு சம்பாதிப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில போனதுக்கு சமம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போருக்கு போகாமலேயே போகக்கூடிய நன்மையை சுயமரியாதையோடு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்று குறிப்பிட்டார்கள். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், திரைக்கடல் ஓடியாவது திருவம் பேர் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன, நீ 7 நாடு கடந்து கடல் கடந்து போய் உனக்கான ரிசுத்தை தேடு, நீ செல்வந்தனா ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாடு கடந்து செல்லு. அது போலதான் இன்றைக்கு நம்மள எத்தனை இஸ்லாமிய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு எதிர்பாராத கஷ்டம் வந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, ஒரு நகையை வித்துருவாங்க, இல்ல இடத்தை வித்துருவாங்க, இல்ல வீட்டை வித்துருவாங்க. காரணம் என்ன, நம்ம எங்கேயும் போய் கை கட்டி நிற்க கூடாது, ஒரு வட்டி கடையில போய் நிற்க கூடாது, ஒருத்தர் போய் நம்ம காசை கூட கேட்க கூடாது, நம்ம கஷ்டத்தை நம்ம பொருளை வச்சு சரி செய்யும் சொல்லி அதுக்கு பெயர் தான் ரசூலுல்லாஹ் சுயமரியாதை என்று சொன்னார்கள். உங்களுக்கான ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் வட்டி கடையில வைக்கிறத விட அந்த பொருளை வித்து உங்க பிரச்சனையை சரி செய்யுங்க, சுயமரியாதையோடு வாழுங்க. ஏன்னா நிறைய முஸ்லீம் குருபாக்கள் என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா, வட்டி கடை சேர்த்து வாசல்ல போகும்போது பயந்துட்டு போறாங்க. யாராவது அஜித்து பாத்துருவாங்களா, யாராவது நிர்வாகிகள் பாத்துருவாங்களா, இல்ல பக்கத்துல இருக்க யாரும் பாத்துருவாங்களா, இல்ல மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஒரு இதாவ போட்டுக்கிறாங்க. ஒரு விதமான ஒரு சோகம் இருக்கு, ஒரு விதமான ஒரு உணர்வு வருது. வட்டி கடை வாசல்ல போய் நிற்கும் பொழுது கேவலமா அந்த உணர்வான், அந்த உணர்தலுக்கு பேர் தான் ரசூலுல்லாஹ் சுயமரியாதைனா. அப்படி நீ கஷ்டப்படுறதை விட அந்த பொருளை வித்துருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது வியாபாரத்துக்கு வழி பண்ணி விடல. அப்போ ஒரு சஹாபி இருந்தாங்க, சஅத் இப்னு அர்-ராபியு, அவங்கள்ட்ட போய் விடுறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொன்னாரு, என் சொத்துல உனக்கு பாதி தரேன் அப்படின்னார், என் மனைவிகள்ல ஒரு மனைவி உனக்கு திருமணம் முடிச்சு தரேன்னார். அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொன்னார்கள், இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், ஒரு நல்ல கடைவீதியை காட்டு அப்படின்னா. அங்க போனாங்க, தன்னுடைய திறமையை வெளியே காட்டினாங்க, அந்த திறமையை கொண்டு நல்ல முன்னேறினாங்க, சம்பாதிச்சாங்க, பெரிய வியாபாரியா போனாங்க. யாருடைய கைவிலையோ யாருடைய வீட்டு வாசல்லையும் அன்றைய சஹாபாக்கள் போய் நிக்கல. சஹாபாக்கள் ஒரு அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா உங்க வீட்டுல என்ன இருக்கு? அவர் சொன்னார், என் வீட்டுல ஒரு கோடு இருக்கு, வேற என்ன இருக்கு, ஒரு தட்டு இருக்குன்னா, ரெண்டையும் போய் கொண்டு வாங்கினாங்க. ரெண்டையும் கொண்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு இது யாராவது விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. யூஸ் பண்ற போர்வையும் யூஸ் பண்ற தட்டையும். ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் ஒரு வெள்ளி காசுக்கு எடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, வேற யாராவது கூடுதலா எடுத்துக்கிறீங்களா? ஒருத்தர் எந்திரிச்சு நான் 2 வெள்ளி காசுக்கு எடுத்துக்கிறேன்னா 2 வெள்ளி காசை பெற்று அந்த பொருள் அவருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளி காசை கொண்டு போய் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கோ, இன்னொரு வெள்ளி காசை கொண்டு போய் நல்ல கோடாரியா வாங்கிட்டு வா, நான் அதுல துவா செஞ்சு அனுப்புறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செஞ்சு 15 நாள் நீ கண்ணே படக்கூடாது, நீ காட்டுலதான் இருக்கணும், காட்டுலதான் விறகு வெட்டணும், 15 நாள் பெருசா நீ பார்வைக்கு நீ வரணும்னு சொல்லி அந்த சஹாபிய கையேந்துவதை விட்டு அவர்களை ஊக்கப்படுத்தினான். வேற இடத்துல போய் 10 காசு கொடு, எனக்கு ஏதாவது ஒரு வழி உண்டாக்கிட்டா அப்படின்னு கேட்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு கௌரவத்தை அற்புதமாக பாடம் நடத்தினார்கள். இன்றைக்கு 10th பாஸ் ஆனவங்க 12th பாஸ் ஆனவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னு சொல்லி யாரோ உயர்ந்த உச்ச நட்சத்திரம் ஒரு 2 கிராம் தருகிறான்றதுக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய வாலிப பெண்ணுடைய ஷோல்டர் மேல அவன் கை போடுறான், பெற்றவங்க பார்த்துட்டு சும்மாதான் இருக்கிறான். இதுவே மகளால எவனா ஒருத்தர் கை போட்டா அவங்க சண்டைக்கு போறது. நீ எப்படியே என் பொண்ணு மேல கை போடலாம், போட விட்டுருவீங்களா? மகளால யாராவது போட்டா நீங்க ஈ வச்சுன்னு இருப்பீங்களா?
யாரோ ஒரு திரையுலகிற உச்ச நட்சத்திரம் ஒரு கை போடுறார், கொடுக்கிற 2 கிராமுக்கு ஒரு விதமான சபீட்டுக்கு, அதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அதை அனுமதிக்கிறாங்க. இஸ்லாம் உங்களுக்கு நல்ல கண்ணியத்தை தந்திருக்கு, நல்ல மரியாதையை தந்திருக்கு. உங்களுடைய திறமைக்கு உலகமே உங்க காலுக்கு வந்தா நீங்க பிரச்சனை இல்லை. ஆனா அந்த உலகம் உங்க காலில் வர்றதுக்கு முன்னாடி உங்களை காலில் விட சொன்னாலும் தூக்கி போட்டு வந்துடணும். சுயமரியாதை தான் ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படை முக்கியம். பெருமானார் சொல்லுவார்கள், உன் வீடாக இருந்தாலும் சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லாட்டாலும் பச்சை மிளகாவை கடிச்சியாவது கஞ்ச குருவி கம்முன்னு வைப்பாரு. அதுதான் கம்பீரம். இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டே ஆகுன்றதுக்காக வேண்டி நீ தேவையில்லாத வேலை பார்க்கறது பெருமானார் வன்மையாக கண்டித்தார்கள். இன்னைக்கு என்ன இருக்குது, 10 காசு கையில இல்லாட்டாலும் அந்த பில்டப், அந்த சீனு, அந்த போர் விதமான ஒரு தந்தார் அடிக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப மோசமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த முஸ்லிம் சமூகம் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய உறவினர்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள மக்கள் மத்தியிலும் எல்லோரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற அந்த பண்பை சொல்லி தரணும். இல்லன்னாக்கா எல்லோரும் என்ன செய்வார்கள், கேலி செய்வார்கள், இழிவு செய்வார்கள். அதே திரையுலகத்துல இசையமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவா ஒருத்தர் பேட்டியில அவரை பாகின்னு சொல்லிடுறார். உடனே அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் என்ன பாகின்னு சொன்னாருங்க, எனக்கு வெட்டமா இருக்கு, எனக்கு கேவலமா இருக்கு, நீதான் அசிங்கப்படணும், நீ கேவலப்படணும், இந்த மாதிரி சபையில நீதான் கேவலப்படணும். ஒரு உச்சத்துல போனதுக்கு பின்னாடி உலகமே முஸ்லிம் சமுதாயத்தை பாயின் தான் கூப்பிடுது. ஒருத்தர் இவர் பாயின் கூப்பிட்டதுனால அவனுக்கு ஒரு விதமான இழப்பு வந்தது. இதெல்லாம் எதனால, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய அந்த மார்க்க இல்மை சரியான காலகட்டத்தில் அவர்கள் தராதது காரணத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையில வளர்ந்து வாழ தோன்றுகிற பொழுது தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். மதரசாவுல பெண் பிள்ளைகள் மாத்திரம் என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து மார்க்க கல்வி கற்க வருகிறார்கள். சொல்றது நம்ம மஹல்லாவுடைய கதை, வேற மஹல்லா நினைச்சுட்டு போறேன். நம்ம மஹல்லாவுல பெண் பிள்ளைகள் மட்டும்தான் வர்றாங்க. ஆண் பிள்ளைங்க ஏறக்குறைய ஒரு 2 விரல்ல 10 விரல், 2 கையில 10 விரல்னா 2 விரல மைனஸ் பண்ணீங்க, 8 பிள்ளைங்க தான் வர்றாங்க. திராநகர்ல வெறுமனே 8 பாலிகான பிள்ளைங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா, 8 சிறார்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா? அப்படி எல்லாரும் இருந்தா என்ன செய்யலாம், அடுத்த பிள்ளைங்க வராததுக்கு ஏற்பாடு செய்யலாம். எத்தனையோ பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டிய வயசுல கல்வியை கற்காம வீட்டுல சும்மாவே கொடுக்கிறாங்க, செல்போன் நோண்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் பெரிய பொறுப்போக்குத்தனம். எதிர்காலத்தில் இவர்கள் எல்லாம் தவறான பாதை தேர்ந்தெடுப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எனவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு தொடர்ந்து அனுப்புமாறு வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த அந்த கண்ணியத்தை, அந்த இஸ்ஸத்தை பேணி வாழுமாறு எல்லாம் அல்லாஹ்வுக்காக நமக்கு அந்த நசீபை தருவானாக. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல நாயகன் எல்லோருக்கும் தருவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.